வணக்கம். இப்போ நாம் எங்கே போயின்னு இருக்கோம்னா, ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாள் கோவிலுக்கு போயின்னு இருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா, திருவண்ணாமலையிலிருந்து வேலூருக்கு போகும் சாலையில் சந்தவாசலுக்கு அடுத்து வண்ணாங்குளம், அதுக்கு முன்னாடி பெரிய ஐயம்பாளையம் என்ற கிராமத்தில் இந்த கோவில் வீற்றிருக்கிறது. இந்த கோவில் ஆரணி வட்டத்தில் இருக்குது. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா, ஊமை பேச முடியாத ஒரு குழந்தைக்கு சுவாமி பேச அருள் பாலித்தார். அதனால இந்த சுவாமிக்கு ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் அப்படின்னு பேர் வந்தது. சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு குன்றா இருந்தது. இந்த குன்றுல ஒரு குகை ஒன்று இருந்தது. கீழே இருக்கிற வில்லேஜ் கிராமத்திலிருந்து ஆடு மாடுகள் எடுத்துட்டு இங்கே மேய விடுவாங்க. மேய விட்டுட்டு அப்படியே அந்த குகையில் போயிட்டு படுத்துக்குவாங்க. இலைப்பாரிட்டு அப்புறம் சாயந்தரமா ஆடு மாடுகளை கூட்டுக்கிட்டு கீழே இறங்கி ஊருக்கு வந்துடுவாங்க. அப்படி ஒரு முறை ஒரு சிறுவன், வாய் பேசாத ஒரு சிறுவன் தன்னை ஆடுகளை கூட்டுக்கிட்டு நேராக இந்த குன்றுக்கு அங்குள்ள ஆடுகளை மேய்க்க சொல்லிட்டு இவன் அந்த குகையில் படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிறது தெரியுது. கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு பெரியவர் நின்றுட்டு இருக்கார். உடனே அவன் தலையில கை வைக்கிறார் பெரியவர். கை வச்ச உடனே அவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்துருது. ஒரு அதிசயத்தை, ஆனந்தத்தை உணர்றான். சாமி பார்க்கறான். பார்த்தா அந்த பெரியவர் என்ன சொல்றாரு, ஊருக்குள்ள போய் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறார். மின்னல் வேகத்துல அந்த பையன் ஊருக்குள்ள கீழே இறங்கி ஊருக்குள்ள அங்கே ஒரு பெரியவர் நான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு, வாங்க எல்லாம் அப்படின்னு கூப்பிடுறான். என்னடா இவ்வளவு நாள் பேசாம இருந்த இந்த பையன் சிறுவன் பேசுறானேன்னு ஆச்சரியமா எல்லாரும் அவன் பின்னாடியே ஓடிடுறாங்க. அங்க ஒரு சிறு குழந்தை வடிவில சங்கு சக்கரத்தோட 4 கைகளோட அபயமூர்த்தி நாராயண பெருமாள் அங்க காட்சி கொடுத்து மறைஞ்சிடுறார். அப்பதான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க வந்தது பெருமாள். இந்த கோவில் சம்புராயர் காலத்துல சுமார் 1236 1379 காலத்துல விஜயநகர மன்னன் புக்கனின் மகனான குமார கம்பனன் அவருடைய காலத்துல இந்த கோவில் கட்டப்பட்டதா சொல்றாங்க. மேலும் இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, திக்குவாய் குழந்தைகள், பேச இயலாத குழந்தைகளை இங்க சாமிக்கு முன்னாடி நிக்க வச்சு தேன் அபிஷேகம் பண்ணி துளசி இலையில அந்த தேனை அவங்களுடைய நாக்களை வைப்பாங்க. அப்படி வச்சாங்கன்னா பேசும் திறனும் திக்குவாயும் குணமடையும்னு ஒரு ஐதீகம். இன்னைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பாடகர்கள், பேச்சாளர்கள் தங்களுக்கு பேச்சு வரணும், நல்லா பாடணுன்றதுக்காக இந்த கோயிலுக்கு தேன் அபிஷேகம் பண்ணி தேனை வாங்கி நாக்கில் வச்சு சாப்பிட்டு சாமியை வணங்கிட்டு போறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் 800ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. இந்த கோவிலுடைய சிறப்பு, குழந்தைகளுக்காகவே சுவாமி இங்கே அவதரிச்சார். குழந்தைகளுடைய நலனுக்காகவே பகவான் பெருமாள் அவதரிச்சாருன்னு எல்லோரும் சொல்றாங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமிக்கு குழந்தைகளை அழைச்சிட்டு வரும்போது துளசி இலையால உடை அணிஞ்சு துளசி மாலை அணிவிச்சு குழந்தைகளை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டு குழந்தைகளை தூக்கிட்டு சுவாமிக்கு முன்னாடி நிற்க வச்சு வணங்கி தேனை சாப்பிட்டு போவதா ஐதீகம். இன்னைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சிறப்புமிக்க ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயருடைய கோயிலுக்கு வாருங்க, சுவாமியை வணங்குங்க. உங்களுக்கும்
வாய் பேச இயலலை உங்கள் குழந்தைகள் யாராவது இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்து வாங்க.